அண்மைச் செய்தி. சென்னையில் இன்று IPS அதிகாரிகளுடன் முதலமைச்சர் விஜய் ஆலோசனை மேற்கொண்டுள்ளார். சென்னையில் இன்று இரண்டாவது நாளாக முதலமைச்சர் விஜய் ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளார். கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் பாண்டியராஜன். இது தொடர்பான முழு விவரங்கள் என்ன? சென்னை தலைமைச் செயலகத்தில் உள்ள நாமக்கல் கவிஞர் மாளிகையில் இரண்டாவது நாளாக மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள், வனத்துறை அதிகாரிகளுடனான மாநாடு முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய தொடங்கியிருக்கு. மொத்தம் 2 நாட்கள் இந்த நிகழ்வு நடைபெறும். இரண்டாவது நாளாக இன்று மொத்தம் 3 அமர்வுகள் இருக்கிறது. காலையில் மாவட்ட காவல் அதிகாரிகள் மற்றும் IPS அதிகாரிகளுடனான அந்த ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெறுகிறது. கடந்த காலங்களில் முதலமைச்சர் தலைமையிலான இந்த கூட்டங்கள் நடைபெறும் போது அனைத்து துறை அமைச்சர்களும் அதில் பங்கேற்க மாட்டார்கள். குறிப்பிட்ட மூத்த அமைச்சர்கள் 4 பேர் மற்றும் துறை சார்ந்திருக்கக்கூடிய அமைச்சர்கள் மட்டுமே அதில் பங்கேற்பார்கள். ஆனால் முதலமைச்சர் விஜய் அவர்கள் தலைமை நடைபெறக்கூடிய IAS IPS அதிகாரிகளுடனான இந்த மாநாட்டில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மற்ற துறை சார்ந்திருக்கக்கூடிய அமைச்சர்களும் அங்கே கலந்து கொண்டிருக்கிறார்கள். மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சர்களை வைத்துக் கொண்டு IAS அதிகாரியிடம் சில கேள்விகளையும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் முன்வைத்திருக்கிறார். இன்றைய காலை அமர்வை பொறுத்த வரைக்கும் IPS அதிகாரிகள் மற்றும் மாவட்ட காவல் அதிகாரியுடனான அந்த ஆலோசனை என்பது நடைபெறுகிறது. அதன் பிறகு மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் வனத்துறை அதிகாரியுடனான ஆலோசனை நடைபெற இருக்கிறது. வனத்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் குறித்து பேசப்பட இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. வனத்தின் வாயிலாக ஊர்களுக்கு செல்லக்கூடிய அந்த சாலைகள் மற்றும் வனத்தின் வாயிலாக செல்லக்கூடிய அந்த EB கம்பிகளுக்கான அந்த அனுமதி பெறுவது, இது போன்ற விஷயங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய நடைமுறை சிக்கல்கள் எல்லாம் குறித்து அதில் பேசப்பட இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இன்று மாலை 3:30 மணிக்கு பிறகு IAS மற்றும் IPS அதிகாரிகளுக்கு பாராட்டு செல்லக்கூடிய ஒரு நிகழ்வு என்பது தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய தலைமையில் நடைபெற இருக்கிறது. குறிப்பாக நேற்று நடந்த நிகழ்வை பொறுத்த வரைக்கும் சட்ட ஒழுங்கு குறித்து அதிக அளவிற்கு கவனம் செலுத்தப்பட்டதாக தகவல்கள் வெளியாக இருந்தது. தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அந்த சந்திப்பு முடிந்த பிறகாக செய்திக்குறிப்பாகவும் வெளியிட்டிருந்தார்கள். அரசியல் தலையீடு இல்லாமல் காவல்துறையினர் செயல்படுவதற்கான அங்கீகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. காவல்துறையினர் முழு சுதந்திரத்தோடு பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் மற்றும் அவர்களுடைய பணியை செய்வதற்கு அரசியல் குறுக்கீடு எதுவும் இருக்காது என்கின்ற வகையும் தமிழ்நாடு முதலமைச்சர் தெரிவித்திருந்ததாக குறிப்பிடப்பட்டிருந்தது. இன்று மாலை தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த மாநாடு இறுதியாக உரையாற்றுவார் என்கின்ற ஒரு தகவலையும் சொல்லியிருக்கிறார்கள். குறிப்பாக 23 துறைகளில் சார்ந்த துறை அதிகாரிகள் மற்றும் அமைச்சர்கள் முன்னிலையில் முதலமைச்சர் பல்வேறு கேள்விகளை கேட்பதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. 17 துறைகளை சார்ந்து ஒவ்வொரு துறைகளுக்குமே குறிப்பிட்ட நேரம் கால அவகாசம் கொடுத்து துறையில் தற்போது செயல்படுத்தப்படக்கூடிய திட்டங்கள் என்ன, ஏற்கனவே நடைமுறைக்கு கொண்டு வந்து மக்களிடம் சென்றடையாத திட்டங்கள் எவை, இந்த துறையில் எந்த மாதிரியான திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய தேவை இருக்கிறது, அவசியம் இருக்கிறது, இந்த குறித்தெல்லாம் அவர் பேசியிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இன்று மாலை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உரையுடன் இந்த 2 நாள் IAS IPS அதிகாரியுடனான அந்த மாநாடு என்பது நிறைவடைய இருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.